இல்ல நீங்க தங்கச்சி விரும்பியவர்கள் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம் தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்து குழந்தைகள் நீங்க இங்க பாருங்க, கல்லூரி பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் போட்டா தான் கல்லூரிக்குள்ள பள்ளிக்குள்ள விடுவோம்னா அதை நாங்க ஏற்க முடியாது. உங்க கட்சி தலைவர் நீங்க கொண்டு வரீங்க. உங்க கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியை சொல்றாருன்னா நான் இந்திய மக்கள் எல்லாம் எலிகளா இல்ல என்ன பரிசோதனை எலிகள் கேட்கிறாரு. ஏன்னா இது என்ன பின்விளை வரும் இங்க பாருங்க. கொரோனா ஒரே மாதிரி நோய் தொற்று இல்ல, காலரா போல அது போல இல்ல, பெரியம்மை போல இல்ல, அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்ப அது எதுக்கான மருந்து? அந்த மருந்து போட்டதின் பின் விளைவுகள் அதுக்கு என்ன சொல்றது? பசிலுக்காக தான் செய்யறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க, பிள்ளைகளுக்கு போட்டாதீங்கன்றான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம் பூரா உறவுகள் இருக்காங்க, மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இதே அமெரிக்கா பிரிட்டன்ல. தயவு செய்து போட விட்டுறாதீங்க, நீ போட்டுறாதேன்றான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மருத்துவர் இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்றான், எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான். அததான் எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல மோடி ஐயா ஊசியை போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டுக்கிட்டோம். நாங்க 2 தலைவரையிலே ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம். உங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீங்க போட்டுக்கிறீங்க. பாரதிய அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறதை எங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காட்டுங்க. இல்ல மருத்துவத்துறை அமைச்சராவது முதல்ல ஒண்ணு போட்டு காட்டுங்க. அதுதானே சொல்றேன். எப்படி பாக்குறது? அழிச்சிருக்காங்க அப்படிதான் நான் பார்க்க முடியும், வேற என்ன முடியும்? இது இங்க பாருங்க தம்பி, ஒரு சந்தை, அதிக மக்கள் 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய சந்தை. இந்த சந்தையில வியாபாரம் தான் நடக்கும். உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேட்கிறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். இப்ப அதான் நடக்குது. அதுல அந்த நிறுவனத்தை நீ மறந்து வித்துக்க, எனக்கு எவ்வளவு கொடுப்ப? என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ்ங்கறனே. இந்த பாருங்க, முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் இந்தியா புரோக்கர்ஸ், பிரதமர் அகில உலக புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர், அவ்வளவுதானே. தலைவர்கள் தான் சந்தை பொருளாதார